விஜய் இஃப்தாருக்கு வந்ததுனால விஜய்க்கு ஓட்டு போட்டுற போறது இல்லை. இஃப்தார் நிகழ்வு கலந்து கொள்வதுன்றது முஸ்லீம் மக்களோட ஒரு கலாச்சார வாழ்வியல் அம்சத்துல ஒரு பங்கு. அது வரைக்கும் வரவே அது திமுகவும் செய்யறாங்களே. இன்க்ளூட் நான் தான் சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் வரதான் செய்யறாங்க. அது வரைக்கும் பாசிட்டிவ் தான், அதை வரவேற்கக்கூடியதான், அதை ஆதரிக்கக்கூடியதான். ஆனா அதனால மட்டும் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. நீங்கள் திருப்பரங்குன்ற இஷ்யூவா இருக்கலாம், இல்ல முஸ்லீம் மக்களோட கல்வி, வேலை வாய்ப்பு, சமூக பொருளாதார நிலைகள், இதுல எல்லாத்துலயும் நீங்கள் அதுல என்னென்ன திட்டங்களை முன்வைக்கிறீங்க. இப்ப இந்த எலெக்ஷன் வரப்போகுது, இன்னும் ஒரு 2 மாசத்துக்குள்ள ஏப்ரல் 23 இது வரப்போகுது. நீங்க என்ன திட்டங்களை அறிவிச்சீங்க? சரி, இஃப்தார் நிகழ்வுல கலந்துக்கிட்டீங்க, அப்ப நீங்க என்ன திட்டங்களை அறிவிக்கிறீங்க? நான் 2026 ஆட்சியை பிடிச்சேன்னா முஸ்லீம் பெண்களுக்கான கல்வி உரிமைகள்ல நான் முன்னுரிமை கொடுப்பேன், விளிம்புநிலை மக்களுக்கு உரிமை கொடுப்பேன், முஸ்லீம் இளைஞர்களுக்கு கடன் உதவி திட்டங்களை வராங்க, சுயதொழில் கடன். இப்போ இந்த மாதிரி எந்த திட்டங்களையும் அறிவிக்காம நீங்க வந்துட்டீங்க, இஃப்தார் கலந்துக்கிட்டீங்க, சந்தோஷம் தான். அந்த கல்ச்சரல் அந்த சிம்பிள்ஸ் வரைக்கும் சந்தோஷம். அதுக்கப்புறம் என்னன்றத என்னோட கேள்வி.